கொடுத்த தந்தைக்கும் உடல் கொடுத்த தாய்க்கும் தன்னம்பிக்கை கொடுத்த தாய்மொழியாம் தமிழுக்கும் கலைகளை கொடுத்த இந்து சமய குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி அவருக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணக்கம் சரி டிவைன் டிவி நேயர்களே. வார ராசி பலன்கள் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் 19/4/2026 முதல் 25/4/2026 வரை இந்த வார ராசி பலன்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தோட விசேஷ நாட்கள் 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திருதை. வாய்ப்புள்ளவங்க நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோயில் வாங்க. அன்று அச்சய வாசல் திறக்கப்படும். ரொம்ப விசேஷமான நாள், ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இந்த அச்சய திதி அன்னைக்கு திருக்கோயிலுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு 108 நபர்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசு கொடுக்கும். தங்க முலாம் பூசிய வெள்ளி காசு ஓகேவா வழங்குறோம். அச்சய திதி அன்னைக்கு ஒரு போட்டு தங்கம் மாதிரி வீட்டுக்கு கொண்டு போகணுமாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருந்தால் அதிர்ஷ்டலட்சுமி கோயில் மூலிமா கிடைக்கும். 108 பெண்களுக்கு சரிங்களா. அன்றைக்கி வந்துடணும். கரெக்டாக மணி 2 மணிக்கு குலுக்கல். அதுக்குள்ளே வர பெண்கள் பேர் எழுதி உங்கள் பெயர், உங்களோட செல் நம்பர் கொடுத்தீங்களா. எதுக்காக செல் நம்பர் உங்கள் அதே பேரில் நிறைய பேர் இருக்கலாம். செல் நம்பருக்கு போட்டிங்கன்னா அதே நம்பரில் யாரும் இருக்க முடியாது இல்லையா, அதற்காக தான் குலுக்கலில் போட்டுடலாம். அதே போல் கரெக்டாக 2:30 மணி to 3 மணிக்கு வந்து குலுக்கல் எடுப்போம் கோவிலில். அன்றைக்கே வெயிட் பண்ணி நீங்கள் கிளம்பிடலாம். தங்கம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் வாங்கிட்டு கண்டிப்பாக கிளம்பலாம். இதில் கலந்துக்கிற அனைத்து பெண்களுக்கும் மகாலட்சுமியோட திருவுருள் பெற்ற கோமதி சக்கரம் இலவசமாக கொடுக்குறோம். புரியுதுங்களா. கலந்துக்கிற அத்தனை பேத்துக்குமே கோமதி சக்கரம் கிடைக்கும். அதே போல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு கிடைச்சிரும். மங்கள பொருள்களை வாங்கிக்கிறீங்க. கூடவே வந்து பார்த்தீங்களா உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசு கிடைக்கும். சரிங்களா. வாய்ப்பெல்லாம் வந்து பெற்றுக்கொள்ளலாம். நல்ல வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. அதே போல் அந்த அன்றைய நாள் வந்து பார்த்திங்களா காலை 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் ஆதி மகாலட்சுமிக்கு பால் அபிஷேகம் நடக்கும். உங்கள் கையால் வரவங்க எல்லாமே அபிஷேகம் பண்ணலாம். அம்பாளுக்கு வாய்ப்புள்ளவங்க பால் வாங்கிட்டு வந்து உங்கள் கையாலே அபிஷேகம் பண்ணலாம். சரிங்களா. அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. காலை 8 மணிலேருந்து ஆரம்பிச்சிடும் அபிஷேகம். வரவங்க எல்லாமே அபிஷேகம் தொடர்ந்து அம்பாளுக்கு பண்ணிகிட்ருக்கலாம். வருஷத்தில் ஒரு நாள். அதே போல் மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. சரிங்களா. பாத தரிசனம், பாவ விமோசனம். மகாலட்சுமியோட பாதத்தை தொட்டு வணங்கினீங்களா உங்கள் பாவம் குறையுன்னு ஐதீகம். மறக்காமல் வந்துடுங்க. ஓகேங்களா. அன்று கரெக்டாக மணி 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அன்னதானம் நடக்கும் கோவிலில். அதனால் பிளான் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதுகள் நடக்கும். மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அச்சய திருதி அச்சய வாசல் வழியாக வெளியே வரலாம். நீங்கள் வருஷத்தில் ஒரு முறை திறக்கும் அச்சய வாசல். ரொம்ப சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். அச்சய வாசல் திறக்கும் நேரம் வந்து பார்த்திங்களா பகல் 11:05 12 மணிக்கு உள்ளே நாங்கள் அச்சய வாசல் திறந்துடுவோம். அந்த நேரம் தான். ஏன்னா அப்போ தான் அச்சய திதி ஆரம்பிக்கிற நேரம். 10:30 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 7:30 வரைக்கும் இருக்குது. நாங்கள் அதனால் கரெக்டாக மணி நாங்கள் வந்து 11 மணிக்கு அச்சய வாசல் திறந்துடுவோம். அச்சய வாசல் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி வெளியே வருவாங்க. வந்துட்டு வலம்புரி விநாயகர் சன்னதிக்கு போவாங்க. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்களா நம்ம திருக்கோயிலுக்குள்ளே வந்து பக்தர்களுக்கு அருளாசி புரிவாங்க. சரிங்களா. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கோவிலில் பிரம்மாண்டமான விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. 20/4/2026 திங்கட்கிழமை அன்று சுப முகூர்த்தம். அன்று திருமணம் செய்யும் சகோதரன் சகோதரிக்கு என்னோட நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்கர ஜெயந்தி. ஸ்ரீ சக்கரம் மகாலட்சுமியோட ஸ்ரீ சக்கரம் வழிபாடு பண்ணுறீங்களா, அந்த ஸ்ரீ சக்கர பிறந்த நாள் அது. அன்றைய நாள் ஸ்ரீ சக்கர வழிபாடு வீட்டில் வச்சுருப்பீங்க நிறைய பேர். யார் யார் வீட்டில் ஸ்ரீ சக்கரம் இருக்கிறதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸ்ரீ சக்கர வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். மறக்காமல் வீட்டில் வழிபாடு பண்ணிவிடுங்க. 22/4/2024 புதன்கிழமை ஸ்ரீ ராமானுஜரோட ஜெயந்தி. மறக்காமல் ஸ்ரீ ராமானுஜரோட வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிறது ஸ்ரீ ராமானுஜரோட மூல மந்திரமாக அவர் சொல்லி கொடுத்தது. மறக்காமல் அதை எல்லாரும் சொல்லுங்கள். வாய்ப்புள்ளவங்க ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப விசேஷமான நல்ல நாள். அவரை வழிபாடு பண்ணுறது புண்ணியம். அன்றைய தினம் சஷ்டி முருகன் கோயில் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். 23/4/2024 வியாழக்கிழமை வாஸ்து நாள். பொதுவாக வாஸ்து நாள் அப்படின்னாவே நான் உங்கள் வீட்டில் வாஸ்து பிராபலம் இருக்கிறவங்க வாஸ்து பூஜை பண்ணிக்கோங்க, நல்லது நடக்கும். அன்றைக்கி வாஸ்து ஹோமம் பண்ணுங்கள். இல்லை வாஸ்து பகவானோட படத்தை வச்சு நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள். வாஸ்து குறைகள் நீங்களும். காலை 8:55 9:30 வரைக்கும் வாஸ்து நேரம். அந்த நேரத்தில் பூஜை பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. சரிங்களா. 24/4/2026 வெள்ளிக்கிழமை அஷ்டமி திதி. துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும்.
நேயர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நம்மளோட கோவில் தடம் வந்து இப்போ மாறி இருக்குது. இப்போ நீங்கள் லைவ் போட்டிருப்பார் அண்ணே பாருங்கள். இப்போ கொஞ்சம் முன்னாடியே கோவில் தடம் வரும், அது வழியாக நீங்கள் ஆலயத்துக்கு வந்துடலாம். சரிங்களா? பழைய தடம் வந்து கொஞ்சம் சிக்கல், அந்த தடத்தில் வர முடியாது. அதனால் கோயிலுக்கு நீங்கள் வரீங்க இல்லையா, ஆண்டி வேலையே கொஞ்சம் முன்னாடி பஸ் ஸ்டாப்லேருந்து கொஞ்சம் முன்னே வந்தீங்களா நம்ம கோயிலுக்கு வழி இருக்குது, நீங்கள் வந்துடலாம். மறக்காமல் வழியை கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா ஒரு கொஞ்ச காலமாக, ஒரு மாத காலமாக நம்ம கொஞ்சம் கோயில் தடம் சம்மந்தமான கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அது எல்லாருக்கும் தெரியாது, ஆலயத்துக்கு வந்து ஒரு சிலருக்கு தெரியும் இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறது. அதனால் புது தடம் இப்போ ரெடி பண்ணியாச்சு. அச்சய வாசல் அன்னைக்கே நம்ம தடமும் மகாலட்சுமி ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் வாங்க, ரொம்ப நல்லது. இந்த தடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ், நம்ம காம்ப்ளெக்ஸ் தான், தம்பியோடது. அது தம்பிக்கு பிரிஞ்ச பாகம். அவர் கட்டினார், இப்போ தான் கட்டி ஒரு 3 மாதம்தான் அது பண்ணி, ஒரு 3-4 மாதம் தான் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு கோயிலுக்கு வர தடம் பிரச்சனையான உடனே அவங்களோட ஃபேமிலியோட சப்போர்ட்டில் தடம் கொடுக்குறோம், ஒரு கடையை எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் 2 கடை மட்டும் இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. உடனே கடையை வந்து ஒரு கடையை ஃபுல்லாகவே இந்த பக்கம் எடுத்துகிட்டு, இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும், அதுவும் எதிர்காலத்தில் ஓப்பன் பண்ணுறது தான். தாராளமாக பஸ்ஸு, கார், வேன், நீங்கள் எதில் வந்தாலும் ஆலயத்துக்குள்ளே வரலாம். அந்த ஏற்பாடு பண்ணிடுறோம், மறக்காமல் வந்துடுங்க. தடை பிரச்சனை இனி எப்போதும் இல்லை அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த ப்ராப்ளம் இருந்தது, இது சரி பண்ணியாச்சு. இதற்கான செலவு வந்து ஒரு 5 லட்சத்துக்கு மேலே செலவாச்சு. ஏன்னா அவர் கட்டின செலவு நம்ம கொடுத்தாகணும். அதை செட்டில்மெண்ட் பண்ணி இந்த தடம் ரெடி பண்ணி நம்ம கோயிலுக்கு வழி பண்ணியாச்சு. இறையர்களால் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதனால தான் கொஞ்ச நாள் வந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்ததுக்கான ரீசனெல்லாம் இதுதான். ஏன்னா தடம் ப்ராப்ளங்களை சரியானதான் நம்ம சரி பண்ண முடியும். ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் இல்லையா, எவ்வளோ பெரிய கோயில் இருக்குது, தடம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை ஆகக்கூடாது அப்படிங்கிறது. அதனால் மகாலட்சுமி எப்போவுமே நம்மளை சோதிப்பாங்க இல்லையா, நீ உண்மையே பக்தனாக தான் இருக்கியா இல்லை நீ போலியாக இருக்கியா அப்படின்லாம் அப்பப்போ நம்மளை சோதிப்பாங்க. இயற்கை நம்மளுக்கான வாய்ப்புகள், சோதனை, தண்டனைகள், கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன்னா இல்லையான்னு பார்ப்பாங்க. கண்டிப்பாக நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். என் மகாலட்சுமிக்காக என்ன கஷ்டம் கொடுத்தாலும் நான் அக்செப்ட் பண்ண நான் தயார் அப்படிங்கிறதான் என்னோட இது. அதற்காக வழி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், 3 கடையாக இருந்தது, ஒரு கடை வாசல் அப்படியே உள்ளே வரும். சரிங்களா? நல்லா வாங்க, லக்ஷ்மி நமக்கெல்லாம் நல்லது செய்வா, நல்லது நடக்கும். தொடர்ந்து வாராசி பொருட்களை செல்லலாம். மேன்மையான நம்ம கொண்ட மேசராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அவங்க ராசியில் சூரியன் இருப்பார், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் இடத்துல கேது பகவான். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான், புதன் பகவான், செவ்வாய் இருப்பாங்க. 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கும். 7.5 சனியால் ஒரு சில தடைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். உங்கள் ராசியில் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் உச்சமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சுக்கிரன் தனகாரகன் 2ஆம் இடத்துல ஆட்சி பண்ணுற நல்லது. மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் நல்ல காலம் வந்திருக்குது. நிறைய நன்மைகள் நடக்கும், தடைகள் நிவர்த்தியாகி சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் 2 மடங்காக இருக்கும். வாழ்க்கையில் நிறையா முன்னேற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு வந்ததுலேருந்து தனபாக்கியங்கள் அதிகரிக்கும். சொல்ல காப்பாற்றிங்க. திடீர் வருமான உயர்வுகள் உண்டு, நன்மைகள் அதிகம் கிடைக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு, பயன்படுத்திக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் அசௌகரியங்கள் ஏற்படும், கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வரது நல்லது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொத்து சேர்க்கை நடக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் பசங்களுக்கு தாய் வழி உறவு மூலமாக நல்ல வரணும் அமைகிறது, பயன்படுத்துங்க. மாணவர்களுக்கு லீவை கரெக்டாக பயன்படுத்துங்க. ஆரோக்கியமாக இல்லைங்க, தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். புதிய கலைகள் ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. இல்லத்தரசிகளுக்கு இந்த வாரம் நிறைய நல்லதுகள் நடக்கும். ஒரு சிலருக்கு வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாங்கிற எண்ணம் இருக்கும். அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் அதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சொந்த வீடு இல்லாமல் வீடு கட்டுறதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க, அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்களா நல்லது நடக்கும். ராசிநாதன் 12 இருக்கிறனால சுப செலவு அதிகரிக்கிறாரு, சொந்தத்துக்குள்ளே பகையை உருவாக்குறாரு, கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி திதி அன்னைக்கு முருகன் வழிபாடு பண்ணுங்கள், புண்ணியம் கிடைக்கும். அனைவருக்கும் அட்சய திதி நல்வாழ்த்துக்கள். அட்சய திதி அன்று நமது ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி ஆலயத்தில் வந்து 16 லட்சுமியும் தரிசனம் செய்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அட்சய திதி. அட்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா
நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதிகம் உழைக்கும் இன்னும் கூட ரிஷபராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம் சுக்கிரனோட இடப்பெயர்ச்சி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, உங்கள் ராசிக்கு வராரு. ராசிநாதன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு வர்றது அதீத விசேஷங்கள் கொடுக்கும். மகிழ்ச்சி அளவிட முடியாது. நினைச்சது நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். சந்தோஷம் பிறக்கும். ஆசைப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரீங்க. ஆசைப்பட்ட விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். அந்தளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவும், ராசியில் சுக்கிரனும், ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானும், 10ல் ராகுவும், 11ல் சனி பகவான் புதன் செவ்வாயும், 12ல் சூரியனும் இருப்பாங்க. சுகஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. சுகஸ்தானத்தை கொடுக்குறாரு. நல்லது தான். திடீர் சந்தோஷத்தை கொடுப்பாரு. வம்பு வழக்கை கூடவே கொடுக்குறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அரசாங்க காரியங்களை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நன்மை பயக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாடிக்கையாளர் சந்தோஷம் அதிகரிக்கும். புதிய வருமானத்துக்கான ஐடியாக்கள் அதிகம் கிடைக்கும். லாபம் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுது. பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் மன நிம்மதி, மன சந்தோஷம் நிச்சயமாக உண்டு. வேலைக்கு சில நண்பருக்கு வேலையில் ஏற்பட்ட அசௌகரியங்கள் குறைஞ்சி நிம்மதியில் கொடுக்கும். புதிய வாகனம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகி கொடுக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். புதிய வேலைக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது. இல்லை சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உருவாகுது. அதுக்கான முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்லது நடக்கும். குழந்தைங்களுக்கான ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க, அது உங்கள் ஆசைப்படி நடக்கும். எதிர்பாருங்க, காரியம் வெற்றியாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சில தடைகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா அந்த தடையை நிவர்த்தி ஆகிடும். இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகள் கொடுக்கறதுக்கு தயாராகுது. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்திருக்கால். பல சிக்கல்கள் நீங்கி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும். பயன்படுத்திக்கோங்க. கன்னி பெண்கள், கன்னி பசங்களுக்கு இந்த வாரம் திடீர் திருவிநியோகம் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியருக்கு லீவை பயனுள்ளதாக மாற்றுங்க. நெருப்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி அளவிட முடியாது. நல்லதுகள் நடக்கும். மங்கள காரியங்கள் கைகூட போகுது. இந்த வாரம் குடும்ப சம்பந்தமான விசேஷ விருந்தில் கலந்துக்குவீங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. நல்லதுகள் நடக்கும். தடைகள் நிவர்த்தியாகும். நீண்ட காலமாக சொத்து வாங்கலாம்னு ஒரு சிலருக்கு ஆசை இருக்கும். சொந்த வீடு இல்லையான்னு ஒரு கவலை இருக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு சில பேர் வாடகை வீட்டுக்கு கொஞ்சம் சின்னதாகுது, பெரிய வீட்டுக்கு போகிறாங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. அது வெற்றியாக மாறி கொடுக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரருக்கு வேலையிலேருந்து பிரச்சனைகள் குறைஞ்சி நல்லது நடக்கும். குறிப்பாக வேலையில் உங்களுக்கு நிறையா தொந்தரவுகள் இருந்தது, அதெல்லாம் நீங்கி நல்லது நடக்கும். நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் மன நிம்மதி, மன சந்தோஷம் நிச்சயம் உண்டு. வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் அச்சய தீதி அன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். வீட்டில் நிச்சயமாக நல்லதுகள் நடக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி. அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை. அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம்.
அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும் அச்சய தீதி அன்னைக்கு. அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேரலால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்குவாங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டை மேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்புவிழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மிகுந்த அறிவாற்றலுடைய மிதுன ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்வீங்க. உங்கள் ராசியில் குரு இருப்பார். ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது பகவானும், ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவும், 10ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாயும், 11ல் சூரியனும், 12ல் சுக்கிரனும் இருப்பாங்க. ராசிக்கு 5 குடையவன் வந்து 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறார். 12க்கு அதிபதி அவர் தான். நிறைய சந்தோஷங்களை தேடித்தரப்போகிறாரு. குழந்தைகளை பற்றின கவலைகள் இனி இல்லை. நல்லதுகள் நடக்கும். நீண்ட காலத்துக்கு அப்புறம் சந்தோஷமான ஒரு விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்து காத்துருங்க. தொழில் ரீதியான மாற்றங்கள் நிறையா நடக்கும். வருமான உயர்வுகள் உண்டு. குடும்பத்தில் விருந்து விசேஷங்கள் கலந்துக்குவீங்க. தடைகள் நிவர்த்தியாகும். தேவைக்கேற்ற பணம் கிடைக்கும். பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்க. குடும்ப நன்மைகள் அதிகரிக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 10 கூடிய புதன் பகவானும் குருவும் பரிவர்த்தனை ஆகிக்கிறது. திடீர் பண வரவு கொடுக்கும். சந்தோஷம் கிடைக்கும். பயன்படுத்துங்க. வேலைக்கு செல்கிறவங்களுக்கு வேலையில் மன நிம்மதி மன சந்தோஷம் இருக்கும். உங்கள் கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. ராசிக்கு 10ஆம் இடத்துல சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் கோபம் வரும், பிடிவாதம் வரும், சின்னதாக ரத்தங்காயம் ஏற்படும். அதை வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. நெருப்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் இடமாற்றம் தொழில் மாற்றம் சம்மந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டம் உருவாகும். எதிர்பாருங்க. பரிசுகள் ஏதாவது கிடைக்கும். லாட்ரி முதலானதுக்கு சிறிது முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு அதிர்ஷ்டம் உண்டு. அதே போல் சொந்த வீடு கட்டுறதுக்கான முயற்சி எடுங்க. நல்லது நடக்கும். உங்களுக்கு அங்கே வேலை சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். பெரிய மனிதரோட நட்பு ஏற்படும். அதன் மூலிமா பல சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபம் 2 மடங்காக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய வாய்ப்பு உங்களை நோக்கி வருகிறது. பயன்படுத்துங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு சொந்தத்திலே வரணம் அமைக்கிறது, சொந்த ஊரில் அமைக்கிறது வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் ஒரு சில தடை இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இல்லத்து அரசுகளுக்கு அக்கம் பக்கத்தரிடம் கவனமாக இல்லைங்க. தேவையில்லாமல் சண்டை சச்சரவு வரும். எச்சரிக்கை இல்லைங்க. அடுத்தவங்க பேச்சை கேட்டு உங்களை நீங்கள் பிரச்சனையில் சிக்க வச்சுக்காதீங்க. ஹெல்த் விஷயத்தில் அக்கறையாக இல்லைங்க. ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருக்குது. சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் வரப்போகுது. குறிப்பாக இளைய சகோதரிக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஆகாது. தேவையில்லாத சிக்கல்கள் சண்டைகள் வர ஆயத்தமாக இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் கோபத்தை குறைச்சி நிதானமாக நல்லது. இல்லைன்னா இருக்கிற வேலையில் சிக்கல் வரப்போகுது. கவனம் தேவை. சந்தோஷம் இருக்குது, ஆனால் பிரச்சனையும் இருக்குது. அந்த பிரச்சனையை சமாளிக்கிற சக்தி உங்கள்கிட்ட தாங்கிறது. பயன்படுத்துங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு பண்ணுங்கள். நிறைய மாற்றங்கள் இருக்கும். வாஸ்து நாள் அன்றைக்கி வீட்டில் வாஸ்து பூஜை பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி இல்லைன்னு ரொம்ப காலமாக இருக்கிறது உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு வாஸ்து பூஜை பண்ணுறது நல்லது. பயன்படுத்திக்கோங்க. இல்லைனா வீட்டில் வாஸ்து நாள் அன்றைக்கி வாஸ்து பகவானோட படத்தை வச்சு அன்றைக்கி அவருக்கு ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சுருங்க. பூ போட்டு வச்சுருங்க. அதே போல் அவருக்கு பிடிச்ச உணவு நெய்வேத்தியமாக படைச்சிருங்க. ஓகேங்களா? நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடே கூட ஒரு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். வாய்ப்பு ரொம்ப சிரமமாகறவங்க கம்பல்சரி அந்த வாஸ்து நேரம்னு சொல்லக்கூடிய நேரம் இருக்குது பார்த்தீங்களா, 8:55லேருந்து 9:30 வரைக்கும். அந்த நேரத்தில் வாஸ்து பகவானோட மந்திரம்னு சொல்லி கேட்டிங்களா, காயத்ரி வாஸ்துவோட காயத்ரி மந்திரம் வந்துடும். அதை படிங்க வாய்ப்பு இருந்தால். இல்லையா, வாஸ்து பகவானோட மந்திரம் போட்டிங்களா யூடியூப்பில் கூட வந்துடும். அதை ஆன் பண்ணியாவது விட்டுருங்க. அந்த கொஞ்சம் நேரத்துக்கு, அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு அதை அங்கே உங்கள் வீட்டில் ஒலிக்கட்டும். கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். சிம்பிள் தான். பகவான் கேட்டால் வந்துடுவார். பயன்படுத்திக்கங்க. நல்லது நடக்கும்.
19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அட்சய திதி. அட்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அட்சய தீதி அன்னைக்கு. அட்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது அட்சய திதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அட்சய திதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சயவாசல் திறக்கப்படும். அச்சயவாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அட்சய திதி அன்னைக்கு அட்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அட்சய வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அட்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கடமை கரெக்டாக செய்யும் கடகராசினியர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சாலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பார். சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து ஆரம்பித்து 12ஆம் இடம் உங்கள் ராசி வரைக்கும் வராது இந்த வாரம். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடல் செயல்படுங்க. ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். 9ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய் இருப்பாங்க. 10ல் சூரியன் இருப்பார். 11ல் சுக்கிரன் ஆட்சி பண்ணியிருப்பார். 12ல் குரு பகவான் இருப்பார். புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். இந்த வாரம் உங்களுக்கு நிறைய நன்மையான விஷயங்கள் நடக்கும். அதே போல் சுப செலவுகள் அதிகரிக்கும். வருமானத்துக்கு மீறின செலவுகள் இந்த வாரம் வரும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள், நல்லது. கடன் வாங்க வேண்டிய செலவு வரும். சிக்கனமாக கடன் வாங்க 3 மாதத்தில் அடைச்சலாம், கவலைப்பட தேவையில்லை. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான செலவுகள் அதிகரிக்கும். திடீர் பண செலவுகள் அதிகம். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்திங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் உச்சப்பதிவில் இருக்கிறவங்க மூலிமா சண்டை சச்சரவு வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு சலுகையும் கிடைக்கும். அதனால் வார்த்தையில் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், நல்லதுகள் நடக்கும். கடன் பிரச்சனை இருக்க தான் செய்யும், கவலைப்படாதீங்க. படிப்படியாக குறைச்சிக்கலாம். புதிய கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது, கம்மியாக வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த காலம் உங்களுக்கு செலவு அதிகரிக்கக்கூடிய காலம். திட்டமிட்டு செலவு பண்ணிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு லாபகரமான விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாரமாகுது. எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் பண்ண உறவினர்கள் மூலிமா வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவ மாணவர்களுக்கு ஹெல்த்தில் அக்கறையாக எடுத்துக்கோங்க. தண்ணியில் கவனமாக இருங்க. நீரில் உங்களுக்கு கண்டம்னு நினச்சிக்கோங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இல்லத்து அரசிகளுக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. சொந்த பந்தத்துக்குள்ள விரோதம் வரும். உறவினர்கள் விசேஷங்களை கலந்துக்க முடியாத அளவுக்கு தடைகள் பிரச்சனைகள் வரும். அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. எதிர்காலத்தில் நல்லது நடக்கும். இந்த வாரம் குடும்பத்துக்காக ஒரு சில தியாகம் பண்ணியாகணும். தயாராக இருந்துட்டீங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலை செய்கிற இடத்துல நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. மகாலட்சுமி அட்சய தீதி அன்னைக்கு வழிபாடு பண்ணுங்கள், நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அட்சய திதி. அட்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அட்சய தீதி அன்னைக்கு. அட்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது அட்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அட்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து
மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பாலாபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய திதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டை மேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். சிறப்பான எண்ணம் கொண்ட சிம்மராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் கேது பகவான் இருப்பார். 7ஆம் இடத்துல ராகு பகவான், 8ல் சனி பகவான், புதன் செவ்வாய் இருப்பாங்க. 9ல் சூரியன், 10ல் சுக்கிரன், 11ல் புதன் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திராஷ்டமம் இல்லை. சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்துலேருந்து பயணத்தை ஆரம்பிக்கிறார். பரவாயில்ல தான். அதே சமயத்தில் இந்த வாரம் குரு சந்திர யோகம் இருக்குது. குரு உங்களுக்கு லாபகரமான விஷயத்தை கொடுப்பாரு. சந்திரன் விரையாதிபதி கெடுப்பார். கொஞ்சம் பார்த்து கவனமாக திட்டிங்கன்னா உங்களை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் செவ்வாய் இருக்கனால கோபத்தை உருவாக்கி தரார், சண்டையை உருவாக்கி தரார், எண்ணங்களை சிக்கலை ஏற்படுத்தி தரார். ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நன்மை பயக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டுகளும் லாபம் அதிகம். நீண்ட நாளுக்கு அப்புறம் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கார். வருமானம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் வரும். நண்பர்களால் செலவுகள் வருது. ஜாக்கிரதை. வண்டி வாகனத்தை செலவு பண்ணிக்கோங்க. நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் நண்பர்களுக்கு இந்த வாரம் நல்ல பெயர்கள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும். வருமான உயர்வுகள் நிச்சயம் உண்டு. புதிய வருமானத்துக்கான வாய்ப்புகள் உருவாகுது. பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் பயண செலவுகள் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டபடி பயணம் செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு ஊருக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எப்போல்லாம் வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு வரீங்களோ நம்ம மகாலட்சுமி வந்து பார்த்துட்டு போங்க. நல்லது நடக்கும். ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனும் செவ்வாயும் இருக்கார். உறவுக்குள்ள பகை விரோதம் வருது. குருவும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்காங்க. அதனால் ஒரு சில மாற்றங்கள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காணலாம். திட்டமிட்ட காரியங்கள் வெற்றியாகும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் காரிய நன்மைகள் உண்டு. நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். லாபம் கிடைக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வரம் தேடுங்க. நல்ல வரணம் அமையும். திரும்ப அமைப்பாளர் மூலியமாக வர தேடினால நல்ல பதில் கிடைக்கும். இல்லத்து அரசிகளுக்கு சொந்த பந்தத்துக்குள்ளே விரோதம் பகை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. கவனமாக இருங்க. இந்த வாரம் ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் குழந்தைங்களால் கொஞ்சம் அவப்பெயர் வரும். ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. வீட்டில் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் மட்டும் கவனம் இருக்குது. குடும்பத்து மேலே அக்கறையாக இருந்தீங்கன்னா நல்லது. உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிற ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. குறிப்பாக குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீசக்கர ஜெயந்தி. எல்லோரும் மகமேர் அதாவது ஸ்ரீசக்கரம் வழிபாடு பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் ரூமில் இல்லை உங்கள் வீட்டில் உங்களோட பூஜை ரூமில் வச்சுருப்பீங்க. ஸ்ரீசக்கர ஜெயந்தி அன்னைக்கு ஸ்ரீசக்கர பூஜை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள். தடைகள் நிவர்த்தியாகி நல்லதுகள் நடக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி. அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை. அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அச்சய தீதி அன்னைக்கு. அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேரலால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய திதி மட்டும்தான். மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய திதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும்
மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்குவாங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய திதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கன்னிமான எண்ணம் கொண்ட கன்னிராசி நேயர்களே, இந்த வாரத்தோட உண்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடத்துல சனி பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான் இருப்பாங்க. 8ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். 9ல் சுக்கிரன், 10ல் குரு இருப்பாங்க. ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் குரு கூட பரிவர்த்தனை இருக்கிறது நல்லது தான். அதே போல் சுக்கிரன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நல்ல விஷயங்கள் நிறையா தரப்போகிறார். தக்க வச்சுக்கோங்க. 2, 9 கூடையவர் ஆட்சி பண்ணுறது நல்லது. நீண்ட நாளுக்கு அப்புறம் அதிசயம் தக்கான வகையில் நல்லதுகள் நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி ஜெயமாகும். கனவுகள் நிஜமாகும். எண்ணிய காரியத்துக்கு நண்பர்களோட உதவிகள் உண்டு. நல்லது நிச்சயம் நடக்கும். இந்த வாரம் அதீத சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. வருமானம் அதிகரிக்கும். பணத்தேவைகள் பூர்த்தியாகும். தேவைக்கு ஏற்ற பணம் நிச்சயம் கைக்கு கிடைக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, தொழிலை விரிவுபடுத்துவீங்க, நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல தகவல் வரும். வண்டி வாகனம் புதுசாக வாங்குவீங்க, ஒரு பெரிய தொகை கைக்கு வரும். அதன் மூலிமா நல்லது நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு விசா சம்பந்தமான சிக்கல்கள் நீங்கி நல்லதுகள் நடக்கும். நிரந்தர குடியுரிமை கிடைக்கும். கிரீன் கார்டுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுங்கள், நன்மை பயக்கும். இந்த வாரம் போட்டி பொறாமை நீங்கி நல்லது நடக்கும். வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் பெறக்கூடிய வாரம். பயன்படுத்திக்கோங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் வருகிறது. பயன்படுத்துங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தந்தை வழி உறவுகள் மூலிமா நல்ல வரணம் அமையும். வாழ்த்துக்கள். மாணவ மாணவியர்களுக்கு நெருப்பில் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. கோபத்தை குறைஞ்சி நிதானமாக இருந்தீங்களா நல்ல பேரை காப்பாற்றிக்கலாம். இல்லத்த அரசிகளுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாக இருக்குது. திடீர் பண உறவு வந்து சந்தோஷம் கொடுக்குது. ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். அது சம்மந்தமான முயற்சிகள் எடுப்பீங்க. வாழ்த்துக்கள். இந்த வாரம் குடும்பத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு. சுப நிகழ்ச்சியில் கலந்துக்குவீங்க. ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வேலைக்கு செல்லும் சகோதரிகள் வேலை செய்கிற இடத்துலேருந்து நல்ல பதில்கள் வரும். நல்லது நடக்கும். வாகன யோகம் உண்டு. புதிதாக வாகனம் வாங்குகிற வாய்ப்பு உண்டு. வாழ்த்துக்கள். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுகள் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுங்கள். வாய்ப்பு இருந்தால் ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோயிலுக்கு வாருங்கள். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி. அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை. அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அச்சய தீதி அன்னைக்கு. அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேரலால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான். மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது.
வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திறப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். துடிப்பும் நேர்மையும் உள்ள துளாராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாயும், 7ஆம் இடத்துல சூரியனும், 8ல் சுக்கிரனும் இருப்பாங்க. 9ஆம் இடத்துல குருவும், உங்கள் ராசிக்கு 11ல் கேதுவும் இருப்பாங்க. இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம்னா சுக்கிரன் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கார், நல்லது. நீண்ட நாளுக்கு அப்புறம் சொந்த வீட்டுக்கு வர மறைமுக சுக்கிரன் நிறைந்த பலனை கொடுப்பார், திடீர் அதிர்ஷ்டம் கொடுப்பார், அதே போல் திடீர் செலவு கொடுப்பார். செலவு பண்ண தயாராகிக்கோங்க, வரதும் ஈஸியாக வரும். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்களா, சொந்த வீடு சம்மந்தமான முயற்சி பண்ணுங்கள். வீடு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணிங்க, அதுக்கான திட்டமிடல் செஞ்சிங்கன்னா நல்லது. செலவுகள் அதிகரிக்கும், தொழில் ரீதியான செலவு அதிகரிக்கும், அதே போல் வீடு சம்மந்தமான செலவுகள் அதிகரிக்கும். இந்த மாதிரி செலவு அதிகரிக்கும், அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டிங்கன்னா நல்லதுகள் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கவனத்தோடு இருக்கிறது நல்லது. காரணம், இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்குது. 19ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி பகல் 1:05 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக தெரியுங்கன்னா நல்லதுகள் நடக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல குழப்பமான சூழ்நிலை இருக்குது. நண்பர்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க, கவனம் எச்சரிக்காதீங்கன்னா நல்லது தரும். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான மாற்றங்கள் உருவாகும், திடீர் செலவுகள் அதிகரிக்கும், அதுவும் சுப செலவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள், நல்லதுகள் நடக்கும். இந்த வாரம் உங்கள் வீடு ஆல்ட்ரேஷனுக்கு இல்லை வீடு மாற்றத்துக்கு ஏதாவது செலவு பண்ணுவீங்க, அது உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. குழந்தைங்களுக்கான நல்ல செலவுகள் பண்ணுவீங்க, நன்மை பெயர்க்கும். ஆன்மீக விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும், வீட்டுக்கு மளிகை சாமான்கள் போன்ற பொருட்கள் வாங்கி மகிழுங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு மறைமுக நண்பர்கள் மூலிமா நல்லது நடக்கும், காரிய வெற்றியாகும். கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு திடீர் திருமணம், காதல் வெற்றியாகும். மாணவ மாணவிக்கு படிப்பில் ஒரு சில குழப்பமான சூழ்நிலை இருந்தாலும் நல்லது நடக்கும். குறிப்பாக நெருப்பில் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தில் விளையாட்டில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க, சின்னதாக காயாகும். இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், தேவைகள் பூர்த்தியாகும், ஆசைகள் நிறைவேறும், செலவுகள் அதிகரிக்கும். திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். உறவுக்குள்ளே பகையாகுது, குறிப்பாக உங்களோட சகோதரன் சகோதரிக்குள்ளே சண்டை சச்சரவு வரப்போகுது. எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது. நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் வெறுப்பு வரப்போகுது, கவனத்தோடு இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வருது, புதிய வேலைக்கான திட்டமிடுறது நல்லது. ஏன்னா இந்த வாரம் சந்திராஷ்டமங்களால சண்டை சச்சரவுகள் வரும், மனக்கசப்புகள் வரும், கவனத்தோடு இல்லைங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. அச்சய தீதி அன்னைக்கு மகாலட்சுமி ஆலயத்துக்கு போயிட்டு வந்துருங்க, புண்ணியம் கிடைக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி. அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும் அச்சய தீதி அன்னைக்கு. அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேரலால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பாலாபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டை மேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திறப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். விவேகமான எண்ணம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய் இருப்பாங்க. 6ஆம் இடத்துல
சூரிய பகவான் இருப்பார். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். சுக்கிரன் தான் பயிற்சி ஆகிட்டார் 6லேருந்து உங்களுக்கு. சுக்கிரன் பயிற்சி பரவாயில்ல, நல்லது தான். அதே போல் 8ல் குரு பகவான் இருப்பார். 10ல் கேது இருப்பார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சுக்கிரனோட இடமாற்றங்கிறது சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் தான். அதே சமயத்தில் சூரியன் 6ல் தனிச்சு இருக்கார், உச்சம் பெற்றிருக்காரு. வருமானம் தடை ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும், அவப்பேறுகள் வரும், கவனமாக இருந்துக்கோங்க. அரசாங்க சலுகை எதிர்பார்த்துருக்கிறீங்க, கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். நல்லதுகள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்போட உதவியால் நல்லதுகள் நடக்கும். குடும்பத்தில் குழந்தைகளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சண்டை சச்சரவு வரும், கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சொந்தமாக தொழில் துறை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான தடை ஏற்படுகிறது, செலவுகளுக்கு அதிகரிக்கு, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செலவு பண்ணுறது நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகளும் குழப்பங்களும் வருது, கவனமாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இருக்கும் இடத்துல பிரச்சனை, இடமாற்றம், தொழில் மாற்றம், அதுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை, வீண் பிரச்சனை வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கனால எதுலேயும் எச்சரிக்கையாளுங்க. பொறுமையாக பதில் சொன்னீங்களா நல்லது நடக்கும். கோவப்பட்டீங்களா எந்த ஒரு காரியமும் நடக்காது. தடைகளும் சிக்கல்களும் சேர்ந்தே வரும், ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சி நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்களா வெற்றி உங்களுதாகவே அமையும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கனவுகள் நிஜமாகும். ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது, பயன்படுத்திக்கோங்க. கன்னி பசங்களுக்கு திடீர் திருமண யோகம் அமையும், வாழ்த்துக்கள். குறிப்பாக தாய் வழி உறவினர்கள் மூலிமா வரம் தேடிங்கன்னா நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு புதிய விஷயம் சம்மந்தமாக முயற்சி எடுங்க, வெற்றியை தேடித்தரும். நெருப்பு விஷயங்களை கட்டாயம் எச்சரிக்கை ஆகணும். சனி செவ்வாய் மாற்றம் வரைக்கும் நீங்கள் நெருப்பில் கவனமாக இருந்துக்கோங்க, இல்லைனா சிக்கல் தான். அரசிகளுக்கு சகோதரன் சகோதரிகளை கவனமாக இல்லைங்க. தாய் மாமா உறவு வகையில் பிரச்சனைகள் வருது, எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவினர்களாலையும் சண்டை சச்சரவு வருது. ஒரு சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுது, அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்லது. வீடு ஆல்ட்ரேஷன் ஏற்படுது, அதையும் செலவு வருது, பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எதிர்காலத்துக்கு நல்லது. இந்த வாரம் செலவு அதிகரிக்கக்கூடிய வாரம்னால திட்டமிட்டு செலவு பண்ணிங்களா வீண் செலவை குறைச்சிக்கலாம். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு வருகிறது. உச்ச பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு சண்டை வருது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் உங்கள் சகோதரன் சகோதரிக்கு ஏதாவது ஒரு வஸ்திர தானம் வாங்கி கொடுங்க, புண்ணியம் கிடைக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி. அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறும் இலவசமாக வழங்கப்படும் அச்சய தீதி அன்னைக்கு. அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பாலாபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சயவாசல் திறக்கப்படும். அச்சயவாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய திதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டை மேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தைரியமான எண்ணம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு, 4ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பார், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல குரு, 9ஆம் இடத்துல கேது. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த காலகட்டங்கள் எடுக்கும் முடிவுகளை கவனமாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் காரிய வெற்றியாகாது, கற்பனையில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நிச்சயத்துக்கு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். ராசிநாதன் 7ஆம் இடத்துலேருந்து பார்க்குறது நல்லது. அவரும் பரிவர்த்தனை யோகா இருக்கார், 7 கூடியவனும் அவரும்.
அதனால் நட்பால் உதவிகள் எதிர்பார்த்துக்கினே நிச்சயம் கிடைக்கும். இவ்வளோ காலம் 5ல் இருந்த சுக்கிரன் இப்போ 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரு. கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பெண் நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க, இல்லைனா கஷ்டமாக இருக்கும். அதே பெண் ஆண் நண்பர்கிட்ட எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும், இல்லைனா அவப்பேர் வரும். கவனம் நிச்சயம் தேவை இந்த வாரம். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வருமான தடை ஏற்படுகிறது. யார்கிட்டயாவது பணம் எதிர்பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிடைக்காது, கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுத்துறது நல்லது. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வண்டி வாகனத்துக்கு செலவு வைக்கும் போது திடீர் செலவு அதிகரிக்கிறது, கவனத்தோடு இல்லைங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக தடைகள் வரப்போகுது. குடும்ப தேவைகளுக்கான சிக்கல்கள் இந்த வாரத்தில் இருக்குது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அரசாங்க விரோதம், அரசாங்க பகை இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறது, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குரு பார்க்குறது நல்லது, ஆனால் அதையும் மீறி ஒரு சில காரியங்கள் நடக்கிறத யாராலையும் தவிர்க்க முடியாது. அதுக்கான வழிபாடு முறைகளை நீங்கள் அதிகரிச்சுக்கோங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க, நிச்சயமாக தடையிலேருந்து வெளியே வந்துடலாம். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு காரிய தடை வருது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க, இது நிஜமாக கிடைக்கணும், அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் காலத்துக்கு வேண்டாம், ஏன்னா ஒரு தடை இருக்குது. அதே மாதிரி வரணும்னா குலதெய்வத்துக்கு பஞ்ச தீபம் போய் ஏற்றிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்கள், நிச்சயமாக திருமண தடை நிவர்த்தியாகும். குலதெய்வக்குள்ளே பஞ்ச தீபம் 5 தீபம் ஏற்றணும், 5 நெய்விளக்கு வைத்து வழிபாடு பண்ணணும், சரிங்களா? மல்லிகைப்பூ கொண்டு போகணும், பழம் தேங்காய் தட்டு மல்லிகைப்பூ 5 நெய்விளக்கு, ஓகேவா? எல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு வீட்டிலேருந்து குலதெய்வத்தை நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பி குலதெய்வத்துக்கு போய் பண்ணணும். போகிற வழியில் கடையில் வாங்கிட்டு பண்ணிட்டு கூடாது. குலதெய்வ கோயிலுக்கு எப்போ போனாலும் வீட்டிலேருந்து தான் கொண்டு போகணும். இந்த பழக்கத்துக்கு வச்சுட்டிங்கன்னா நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு சில பிரச்சனைனாலும் சமாளிப்பீங்க. உங்களோட தோழன் மூலிமா பிரச்சனை வரும்போது கவனமாக இருந்துக்கோங்க. அவங்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரத்தில் மாட்டிக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை இருந்துக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. அதே போல் ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு பண்ணுங்கள். சித்தர்கள் வகையில் அவரும் வருவார். சித்தர்கள்னால் சிவனோட அடியார்கள், இவர் பெருமாள் வைஷ்ணவத்தில் இருக்கிறதுனால ஸ்ரீ ராமானுஜர் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ளே வர்றதை உணர்வீங்க. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேரலால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை நம்ம ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட, சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பாலாபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சயவாசல் திறக்கப்படும். அச்சயவாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க, இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டை மேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்புவிழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மகத்தான இனம் கொண்ட மகர ராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய் இருப்பாங்க. 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ல் குரு, 8ல் கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல தன்னோட பயணத்தை ஆரம்பிக்கிறது நல்லது. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் நல்லது நடக்கும். செலவுகள் எவ்வளோ வந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். சுக்கிரன் பூர்வ புண்ணியத்தை வந்திருக்கிறது நல்லது. வீடு கட்டலாம், கனவு கண்டிருந்தீங்கன்னா நிஜமாகவே வீடு கட்டலாம், சொத்து வாங்கலாம், அதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. நல்லது அதிகம் நடக்கும். குழந்தைகளை மட்டும் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது, கவனத்தோடு இல்லைங்க.
சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது. லாபகரமான விஷயங்கள் நடக்கும். வாடிக்கையாளர் அதிகரிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. அரசாங்க சலுகைகள் நிச்சயம் கிடைக்கும். வேலைக்கு சில நண்பர்களுக்கு கோபத்தை குறைச்சி நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லா நடக்கும். 3ஆம் இடத்துல வந்து சனி செவ்வாய் சேர்ந்துருக்கனால பயணத்தை திட்டமிட்டு செயல்படுத்தினீங்களா நல்லது. இல்லைனா பயணத்தால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அது வராமல் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு அம்மா வகை சொத்து சம்மந்தமான பிரச்சனை வரப்போது கொஞ்சம் கவனத்தோடு இல்லைங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக போயிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லதுகள் நிறையா நடக்கும். கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சியால் ஒரு நல்ல வாய்ப்பு வருகிறது, பயன்படுத்திக்கோங்க. பண செலவுகள் அதிகம் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்ல, நல்லது நடக்கும். கன்னி பெண்கள் கன்னி பசங்களுக்கு திடீர் பண வர உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். மாணவ மாணவியர்களுக்கு தடை நிவர்த்தியாகி வெற்றியை கொடுக்குது. இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துருந்து அது நீங்கி சந்தோஷம் பிறக்கும். வண்டி வாகன செலவுகள் உண்டு, சரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. சர்வீஸ் பண்ணாதது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நல்லது. குழந்தைங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைக்கு செல்லும் சகோதரிக்கு வேலை செய்கிற இடத்துல முன்கோபத்தை காட்டாமல் தெரியலாமே நல்லது நடக்கும். சக ஊழியர்களுக்கு உண்டான அங்கீகாரம் கொடுங்க. கொடுக்கல் வாங்கல் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் கட்டாயம் ஸ்ரீ ஜெயந்தியை வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ஸ்ரீ சக்கர வழிபாடு முறை இருக்கும். யாரெல்லாம் வீட்டில் ஸ்ரீ சக்கரம் வழிபாடு பண்ணுறீங்களோ அவங்களாம் ஃபாலோ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்ரீ சக்கர ஜெயந்தி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு பண்ணால் புண்ணியம் உண்டு. வாய்ப்புள்ளவங்க மகாலட்சுமி வழிபாடு அட்சய திதி அன்னைக்கு பண்ணுங்கள். நிறையா நன்மைகள் நிச்சயம் நடக்கும். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அட்சய திதி. அட்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும். அட்சய தீதி அன்னைக்கு. அட்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது அட்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அட்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பாலாபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பாலாபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சயவாசல் திறக்கப்படும். அச்சயவாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை. மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அட்சய திதி அன்னைக்கு அட்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும். பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டை மேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டை மேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அட்சய வாசல் திருப்புவிழாவில் கலந்துக்கோங்க. அட்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கும்பராசி நேயர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் ராகு இருப்பார். 2ஆம் இடத்துல சனி புதன் செவ்வாய் இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல சுக்கிரன், 5ஆம் இடத்துல குரு, 7ல் கேது பகவான் இருப்பார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை, நல்லதுகள் நிறைய நடக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி புதன் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் செவ்வாயும் சேர்ந்திருக்கார். கோபத்தை அதிகரிப்பார், குறைச்சிக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஆட்சி பண்ணுறாரு. நீண்ட நாளுக்கு அப்புறம் வருமானத்துக்கான வழி தேடி தருவார். சிக்கனமாக செலவு பண்ணி குடும்பத்தை முன்னேற்றத்தை வழி தேடிங்கன்னா நல்லதுகள் நிச்சயம் நடக்கும். சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில்காரகன் சனி பகவான் கொடுக்கறனால செலவுகளுக்கு அதிகரிக்கும். வரவுக்கு மீறின செலவுகள், சின்ன கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணிக்கோங்க, நல்லது நிச்சயம் நடக்கும். கடன் வாங்குறத குறைச்சிக்கோங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல உயர் அதிகாரி மூலிமா சலுகைகளுக்கு நிறையா கிடைக்கும். நண்பர் உதவியால் நல்லது நடக்கும். கேட்ட இடத்துல பொருளாதார ரீதியான உதவிகள் உண்டு, பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் உள்ளவங்களும் மங்களகரமான காரியங்கள் நடக்கும். குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்கும். திருமண தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகிழ்ச்சியான விஷயங்கள் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நல்லது அதிகம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. எதிர்பார்த்து காத்துருங்க.
ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்வு உங்கள் குடும்பத்தில் நடக்குது. வாழ்த்துக்கள். இவ்வளோ காலம் இந்த தடை நிவர்த்தி ஆகிடுச்சு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்குது, பயன்படுத்துங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு தாய் வழி உறவுகள் மூலிமா வரம் தேடுங்க, நல்ல வரணம் அமையும். மாணவருக்கு தண்ணியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தண்ணியில் உங்களுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது, கவனம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நல்லது நடக்கும். இல்லத்தரசிகளுக்கு அக்கம் பக்கத்தார் நன்மதிப்பு வரும். உங்களோட பிடிவாத குணத்தால் சகோதரன் சகோதரிகளை சண்டையாக இருந்தது, அதை விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லது நடக்கும். பிரிஞ்ச சொந்தங்கள் ஒன்றிணைவீங்க, நல்லது நடக்கும். நீண்ட நாளுக்கு அப்புறம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறையா நடக்க போகுது. வாழ்த்துக்கள். இந்த வாரம் ஒரு ஆன்மீக செலவுக்கு ஒரு திட்டமிடுவீங்க, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய செலவு வருது, அதை பயப்படாமல் செய்யுங்க. இடையூறுகளால் நல்லது நடக்கும். வேலைக்கு செல்லும் சகோதரிகளுக்கு வேலையில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இந்த வாரம் இயற்கைக்கு மீறின ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிசயத்தக்க வகையில் சொந்த வீடு கட்டுற கனவு நிஜமாகும், அதுக்கேற்ற மாதிரி திட்ட முடியுங்க. இல்லை சொத்து வாங்குறதுக்கான வாய்ப்பு உருவாகும், இல்லை நீண்ட நாளுக்கு அப்புறம் கிடைக்காத சொத்து உங்களுக்கு வரும். இந்த மாதிரி அதிசயத்தக்கன ஒரு நல்ல விஷயம் நடக்கும், எதிர்பார்த்து காத்துருங்க. இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் முருகன். சஷ்டி அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அச்சய திதி. அச்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும் அச்சய தீதி அன்னைக்கு. அச்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்டலட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது அச்சய தீதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அச்சய தீதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சய வாசல் திறக்கப்படும். அச்சய வாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அச்சய தீதி அன்னைக்கு அச்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அச்சய வாசல் திருப்பு விழாவில் கலந்துக்கோங்க. அச்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மீன் போன்ற சுறுசுறுப்பாக இருக்கும் மீனராசி நேர்களே, இந்த வாரத்தோட நன்மையான விஷயங்களை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசியில் சனி புதன் செவ்வாய் இருப்பாங்க. 2ஆம் இடத்துல சூரியன், 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல குரு பகவான், 6ஆம் இடத்துல கேது பகவான், 12ல் ராகு பகவான். மீனராசிக்காரங்களுக்கு சுக்கிரனோட இடைப்பெயர்ச்சிங்கிறது பரவாயில்லன்னு சொல்லலாம். 2ஆம் இடத்துல இருந்தவர் இப்போ 3ஆம் இடத்துக்கு போய் ஆட்சி பண்ணுறாரு. சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு போனால திட்டமிட்டபடி பயணங்கள் வெற்றியாகும். இந்த வாரம் பயணச் செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் இவ்வளோ காலம் அவசரப்பட்டு எந்த காரியம் நடக்கலாம் அதெல்லாம் இப்போ டான் நடக்க ஆரம்பிக்கும். நல்லதுகள் அதிகம் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். பெண்களால் அதிக உதவிகள் கிடைக்கும். ஆண்களுக்கு பெண்களால் அதிக உதவி கிடைக்கும். பெண்களுக்கு ஆண்களால் அதிக உதவி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கும், சந்தோஷம் கிடைக்கும். போன வாரமே வருமான உயர்வு கொடுக்கணும், ஒரு சிலருக்கு இன்னும் வரலன்னு நினச்சிக்க, இந்த வாரம் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. வேலைக்கு சில நண்பர்களுக்கு வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தை மட்டும் மெதுவாக ஓட்டுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த வாரம் அரசாங்க சலுகைகள் நிறையா கிடைக்கும். சொத்து சேர்க்கைகள் நடக்கும். சொந்த வீடு வாங்கலாம், நிலம் வாங்கலாம். அதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா வெற்றிகள் கிடைக்கும். இந்த வாரம் குடும்பத்துக்கான செலவுகள் பண்ணலாம். குடும்பத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் விசேஷங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். திருமணம் நடக்க ஆரம்பிக்கும், வளகாப்பு நடக்க ஆரம்பிக்கும். ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்களா நிச்சயதார்த்தம் நடக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் போது வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சுப செய்திகள் நிச்சயம் வரும், எதிர்பார்த்து காத்துருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு கடின முயற்சியால் ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கு, பயன்படுத்திக்கோங்க. கன்னிப்பெண் கன்னி பசங்களுக்கு உங்களோட மூத்த சகோதரன் சகோதரி திருமணம் செய்த உறவினர்கள் மூலிமா வரன் தேடி பாருங்கள். நல்ல வரணும் நிச்சயமே சொந்தத்தில் தான் அமைக்கிறது, அதாவது தூரத்து சொந்தத்தில் அமைக்கிறது, பயன்படுத்துங்க. இல்லத்தரசிகளுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடி நடக்கும். அப்பாவோட சப்போர்ட் நிறையா இருக்குது.
உங்கள் பிறந்த வீட்டு சைட்லேருந்து நிறையா உதவிகள் நிறையா கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகிடுச்சு, நல்லது எல்லாம் நடக்க போகுது. பயமெல்லாம் நீங்கி தெளிவாக இருக்கீங்க. குழப்பம் நீங்கி தெளிவு பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரம் கொடுத்த பணம் கைக்கு வரும், மன நிம்மதிகள் கொடுக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க பெரியவங்களும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வேலைக்கு செல்லும் சகோதரி அடுத்தவருக்கு உதவி செய்து சிக்கலில் மாட்டியிருந்தீங்க. இனி வரும் காலங்களில் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த வாரம் வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் மகாலட்சுமி. கூடவே சஷ்டியும் வரதுனால எந்த முருகன் வழிபாடு பண்ணோம் கரெக்ட், அந்த முருகனோட பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமை அட்சய திதி. அட்சய திதி அப்படின்னாவே தங்கம் வாங்கணும்னு ஆசை இருக்கும். தங்கம் வாங்கணும்னு ஆசை இல்லை, அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் ஒரு நல்வாய்ப்புக்கா நமது ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோவிலில் வரும் 108 சுமங்கலி பெண்களுக்கு குலுக்கல் முறையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி காசுகள் வழங்கப்படும். திருக்கோவிலுக்கு வந்தாவே உங்கள் பேர் எழுதி குலுக்கல் முறையில் வழங்குகிறோம். அதே போல் இந்த திருக்கோவிலில் சாமி தரிசனம் பண்ணுற அனைத்து சுமங்கலி பெண்களுக்கும் கோமதி சக்கரமும் மஞ்சள் குங்குமம் தாலிக்கயிறும் இலவசமாக வழங்கப்படும் அட்சய தீதி அன்னைக்கு. அட்சய தீதி அன்னைக்கு திருக்கோவிலுக்கு வரவங்க 2 செட்டு உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க. உப்பு பாக்கெட்டும் மஞ்சத்தூளும் சுவாமிக்கு ஒன்று கொடுத்துட்டு ஒன்று வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போய் மகாலட்சுமியோட பேர்களால் நீங்கள் உப்பு சட்டியில் கொட்டி வச்சுருங்க. உங்களுக்கு எப்போதும் செல்வம் சேர்ந்துட்டு இருக்கும். இந்த முறை வந்து நம்ம ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமி திருக்கோவிலில் மட்டும்தான் நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது அட்சய திதி மட்டும்தான், மற்ற எப்போவுமே நம்ம இந்த விஷயம் பண்ணுறதில்ல. அட்சய திதிக்கு மட்டும் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமிக்கு ஒன்று கொடுத்துட்டு மகாலட்சுமி பாதத்தில் வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கலாம். அது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? மறக்காமல் இதை கொண்டு வந்து செஞ்சுக்கோங்க. அதே போல் கலந்துக்கிற அனைத்து சுமங்கலி பெண்களும் மகாலட்சுமி ஆதி மகாலட்சுமி உற்சவருக்கு பால் அபிஷேகம் பண்ணலாம். காலையில் 8 மணிலேருந்து பகல் 11:05 வரைக்கும் பால் அபிஷேகம் நடக்கும். அதை முடிந்த உடனே அச்சயவாசல் திறக்கப்படும். அச்சயவாசல் வழியாக மகாலட்சுமி வெளியே வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு பூஜை, மறக்காமல் அனைவரும் கலந்துக்கோங்க. மகாலட்சுமியோட பேரொருள் அனைவருக்கும் கிடைக்கும். அன்று அன்னதானம் நடக்கும். அட்சய திதி அன்னைக்கு அட்சய வாசலை தொடர்றவங்களுக்கு அனைத்து நன்மைகள் நடக்கும். மகாலட்சுமியோட பாத தரிசனம் கிடைக்கும். பாத தரிசனம் பாவ விமோசம். பாதத்தில் தொட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் நீங்கள் இந்த வருஷம் என்ன நினைக்கிறீங்களோ அது அடுத்த வருஷத்துக்குள்ளே நடக்கும், பயன்படுத்திக்கோங்க. இது நல்ல வாய்ப்பு. இந்த கோவில் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கோரணம்பட்டி கிராமம் எட்டிக்கோட்டைமேட்டில் இருக்குது. தாரமங்கலம் டு சங்கிகிரி செல்லும் வழியில் எட்டிக்கோட்டைமேடுங்கிற பஸ் ஸ்டாப் அருகிலே திருக்கோவில் உள்ளது. வாய்ப்புள்ள அனைவரும் திருக்கோவிலில் இந்த அட்சய வாசல் திருப்புவிழாவில் கலந்துக்கோங்க. அட்சய தீதி அன்னைக்கு உங்களுக்கு இல்லத்தில் எப்போதும் செல்வம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸ்ரீலக்ஷ்மி ஸ்ரீ ஸ்ரீ அதிர்ஷ்லட்சுமியோட அருளால் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவையும் மறக்காமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிவைன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.